அப்பொழுது தேவர்கள் எல்லாம் சென்று சிவபெருமானிடத்திலே முறையிடும் போது சிவபெருமான் எடுத்த அவதாரம் தான் இந்த சர்வேஸ்வர அவதாரம். எல்லா அவதாரங்களும் யாரையாவது சமாதானம் செய்யும் போது இந்த சர்வேஸ்வர அவதாரம் மட்டும்தான் நரசிம்மரை சாந்தப்படுத்துது. சுவாமி இந்த அவதாரம் எடுத்த நேரம் பிரதோஷ நேரம், சிவபெருமான் சர்வேஸ்வர அவதாரம் எடுத்த நேரம் பிரதோஷ நேரம். சுவாமி வந்து 3 விதமான உருவங்கள் கலந்தது. பட்சி, மனிதன், மிருகம் என்ற 3ஐயும் கலந்தது. நரசிம்மம் என்பது நரம் சிம்மம், மனிதனும் மிருகமும் கலந்தது நரசிம்மம். இது வந்து பட்சி, மிருகம், மனிதன் 3ஐயும் கலந்த திருக்கோலம். திருக்கோலத்திலே பட்சி ரூபமாக இருக்கக்கூடிய காரணத்தினாலே சுவாமிக்கு 2 ரெக்கைகள், ஒரு ரெக்கையில சூரியனை, ஒரு ரெக்கையில பிரத்யங்கராதேவி, துர்காதேவி, பிரத்யங்கராதேவி இருக்கக்கூடிய ஒரு அபூர்வமான அவதாரம் இந்த அவதாரம். சுவாமியோட தொடையில சுவாமியோட கரங்களில நரசிம்மரை ஆரத்தெழுதியவார். சுவாமி வந்து சதுர்புஜம் என்று சொல்லக்கூடிய 4 திருக்கரங்கள், மான், முழு, சர்ப்பம், அக்னி என்ற 4ஐயும் ஏந்திய திருக்கோலங்கள், அஷ்டபாலம் என்று சொல்லக்கூடிய 8 கால்களோட அவதாரம். சுவாமியோட ஜடாமுடி சௌந்தரியனா இருப்பார். திரைநீலாதுவியை பெருமான் சிவபெருமானின் திருக்கோலம். அப்படிப்பட்ட ஒரு அவதாரத்தோட நரசிம்மரை சாந்தப்படுத்திய கோலம். இந்த ராகுகால நேரத்தில் சர்வேஸ்வர பெருமானுக்கு அபிஷேகம் செய்யும் போது நாம் தேவாதி தேவர்களுக்கெல்லாம் அபிஷேகம் செய்த பலனை நாம் அடைகிறோம். இந்த 1.5 மணி நேரம் ராகுகால நேரத்தில் நாம் வந்து மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவனின் திருநாமத்தை மனதிலே உச்சரித்துக் கொண்டு நமது வேண்டுதல் என்னன்னு சுவாமிக்கு தெரியும். வந்திருக்கிற அடியார்கள் வேண்டுதல் என்ன, அவள் எதற்காக இந்த ஆலயத்தை வந்திருக்கிறார்கள், எதற்காக இந்த வழிபாட்டை வந்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் இறைவனுக்கு பரிபூர்ணமாகவே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் நாம வழிபாட்டை மேற்கொள்வது எல்லாமே சொல்லாலும் செயலாலும் எந்த ஒரு தீங்கையும் நினைக்காமல் இருக்க வேண்டும். வழிபாடு மகா உத்தமமான ஒரு வழிபாடு. சர்வேஸ்வர வழிபாடு யாருக்கெல்லாம் இந்த அனுகிரகம் சுவாமியோட யாருக்கு இருக்கோ அவங்க மட்டும் தான் இந்த பூஜையை கலந்து. ரொம்ப விசேஷம். நாம எல்லாமே மனதை